இங்கு பார்த்தீர்களா? இனி மது அருந்துபவர்கள் யாரையும் உடனடியாக நிறுத்த சொல்லாதீர்கள், அது பெரும் குற்றம். அவர் இறந்துமே விடலாம். கவனமாய் யாம் உரைப்பதை கேளுங்கள். மதுவினை அருந்தும் போது ஒரு மனிதனின் தூக்கம், ஓய்வு போன்றவற்றை புரியும் காபா சேனல்கள் அதிகமாக தூண்டப்பட்டு ஒருவன் தன் நிலையை மறக்கும் சூழல் உருவாகும். மறுபுறம் அம்மனிதனின் கவனம், உழைப்பு, உறுதி போன்றவற்றை புரியும் குளூட்டமேட் சேனல்களின் செயல்பாடு முடக்கப்படும். வருட கணக்கில் குடியிலே ஒருவன் மூழ்கிவிடும் நிலை ஏற்படும் போது இதுவே அவனுக்கு பழகி போய் வழக்கமாகிவிடும். ஆனால் திடீரென அவன் பழக்கத்தை முழுவதுமாய் நிறுத்த எண்ணும் போது குளூட்டமேட் சேனல்களின் செயல்பாடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அவன் உடலில் இதய துடிப்பு அதிகரிக்கும், வியர்வை உற்பத்தி மிகுதியாகும், படபடப்பு ஏற்படும், கை கால்களில் நடுக்கம் ஏற்படும். டெலிரியம் ட்ரெமென்ஸ் நிலை எனில் இல்லாத ஒன்றை எண்ணி தங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பித்து விடுவர். சில நாட்களில் தாங்கள் யார், சுற்றி இருப்பவர் யார் என்ற உணர்வையே கூட இழந்து அவர் மரணித்தும் விடலாம். ஆதலால் படிப்படியாக, உதாரணத்திற்கு ஒருவர் தினமும் காலை மற்றும் மாலை அருந்துகிறார் என்றால் முதல் 1 மாதம் 1 நாளைக்கு 1 முறை அனுமதியுங்கள். பின்பு 2 நாளைக்கு 1 முறை, பின்னர் 1 நாள் விட்டு 1 நாள், இது போல படிப்படியாகத்தான் நிறுத்த வேண்டும். இவ்வாறு செய்தால் மூளையின் அந்த 2 சேனல்களையும் சமநிலை பெறச் செய்து முழுவதுமாக இப்பழக்கத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து விடலாம். நன்றி.